கேட்டீங்கன்னாலும் சரி, நீங்க 1000 வகையா கேட்பீங்க, 1000 பொருளை கேட்பீங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைக்காம போகும், நடக்கும், நடக்காம போகும். இது நம் வாழ்க்கையில ஒரு பிறவியில ஒரு 80 வருஷம் வாழ்றோம்னா இந்த 80 வருஷத்துட்ட நம்ம பெருமான்ட்ட கேட்டது, கேட்காதது, கிடைச்சது, கிடைக்காது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்திருந்தாலும் அந்த நோக்கம் என்னவா இருக்கும்? உங்களை வீடு பேற்றை நோக்கி நகர்த்தணும். கொடுக்கலனாலும் உங்களை வீடு பேர்த்தை நோக்கி நகர்த்தணும். அவன் நோக்கம், அவன் கொடுக்கறது வேற வேற தினுசா இருக்கும். நீங்க நினைச்சுக்கீங்க நல்ல மனைவி கொடுத்துட்டாரியா, எனக்கு போய் வந்து வாச்சுது பாரியா, இப்படி நம்ம பல வகையா பார்ப்போம். என்ன பண்ணினாலும் அவன் கடைசியா என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? நம்மள அங்கிருந்து நகர்த்தி கூட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். நம்ம நகரகிறோம்னே நமக்கு தெரியாது. ஒரு பெரிய திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போறோம், 18 கிலோமீட்டர். நீங்க போய் ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா போதும், நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு தெரியாது, எங்க நிக்கிறோம், நடக்கிறோமா நடக்கலையான்னு கூட தெரியாது. என்ன செய்யும்? அப்படியே நவுத்தி கொடுத்து கடைசியா எங்க நின்னீங்களோ கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது மாதிரி தான் பிறவியில பெருமா நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இதை கேட்டோம் அதை நாம வேடிக்கை பார்த்துட்டு இங்க அது நல்லா இருந்தது, இங்க நல்லா இருந்தது, எதையாவது பார்த்துட்டு போவோம். ஆனா முடிஞ்சிருச்சாமோ. ஏன்? இந்த வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கவனம் அங்க இல்லை. ஆனா பெருமாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. நம் வாழ்க்கையில கணந்தோறும் கணந்தோறும் நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளும், நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, இன்பப்பட்டாலும் சரி துன்பப்பட்டாலும் சரி, இவை எல்லாம் இறைவன் திருவடியை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்க அறிஞ்சாலும் சரி அறியாட்டியும் சரி, நீங்க அறிஞ்சு போனா என்னது அனுபவிக்கலாம், அறியாம போனா அனுபவம் தெரியாது. ஆனா காலம் அங்க அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும், செயல் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அவனது கருணை மாறுவதே இல்லை, கருணை மாறுவதே இல்லை. எது மாறும்? ஞான சக்தியும் கிரியா சக்தியும் இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? சரி, இங்கிருந்து தான் நமக்கு தத்துவங்கள் தோன்றுகிறது. பாருங்க, இப்போ